உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோசுவாவின் புஸ்தகம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். யோசுவா 1:5. அதன் பின்பகுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கைவிடாத தேவன், உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்ப தேவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுல இருந்து அவர் பின்வாங்க மாட்டார். மனிதர்கள் தான் வாக்கு உறுதி கொடுப்பாங்க, அதை செஞ்சிடேன்பாங்க, செய்ய மாட்டாங்க, முடியலன்றுவாங்க. ஆனா தேவன் வந்தது முடியாத எதையும் சொல்ல மாட்டார், சொல்லதை செய்து முடிப்பார். தேவனோட தன்மையா அதுதான். சொல்ல மாதிரி சொல்லிட்டு முடியலன்னு சொல்லி விலகுகிற தேவன் கிடையாது. இந்த என்ன அழகா சொல்ல இருப்பாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் என்னையே நம்மளை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாருன்னா, நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன். அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், அவரை கைவிடவும் மாட்டார். நம்ம தான் தேவனை கைவிட்டு விடுகிறோம். ஒருவேளை நம்ம உலக பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், சரியான வேலை இல்லாமல் இருக்கலாம், உலகத்தார் உங்களை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், இதெல்லாம் சரியில்லை, குடும்பத்திலேயே தள்ளி இருக்கலாம், குடும்பத்தில் உடன் பிறந்தவங்க தள்ளி இருக்கலாம், சொந்த பந்தம் தள்ளி இருக்கலாம், ஏன் உங்க அப்பா அம்மாவே உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இது வேண்டாம், குடும்பத்துக்கு ஆகாதவே, ஆகாத மகள் அப்படின்னு உங்களை விலக்கி வைத்திருக்கலாம். நீங்க அதிக மனவத்தத்தில் இருக்கலாம். நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அநேக மனவத்தத்தில் இருக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன சொல்ல இருப்பாங்க, உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் உங்கள் பக்கத்தில் நிற்பதற்கு உங்களை படைத்த, உங்கள் பேர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் அழகா சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். தேவன் உங்களை விட்டு எந்த நாளும் விலக மாட்டார். சென்ற வருடத்தில் விலகினாலும் யோசிச்சிருக்கலாம், விலகிட்டார் நினைக்கலாம், நம்ம நினைக்கிறோம் அவர் விலகிட்டார் அப்படின்னு. ஆனால் தேவன் விலகி நிற்கிற தேவனே கிடையாது. நம்ம தான் தேவனை விட்டு விலகி நிற்கிறோம். நான் தான் அழகா சொல்றாரு, யோசுவாட்ட சொன்ன அதே தேவன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லுகிறார் என்னவென்றால், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். இந்த இதிலும் நானே இந்த துயரத்தில் இருக்கலாம், வருத்தத்தில் இருந்திருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் நடக்கலையே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க, ஏன் நீ கைவிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். தேவன் உங்களை கைவிடாத தேவன். எப்போதும் உங்களை மார்போடு நெஞ்சோடு அணைத்து உங்களை அரவணைத்து உங்களை தூக்கி சுமக்கிற தேவன், சுமந்து உங்களை செல்கிற தேவன், ஏந்தி சுமந்து தப்பி வைப்பேன்னு சொன்ன தேவன் உங்களுடனே இருக்கிறார். பிரச்சனைகள் எல்லாம் தேவன் கையில் கொடுத்துருவோம். என்ன காரியங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் கையில் கொடுத்துருவோம். ஏன்னா தேவன் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம தலையில் உள்ள முடியில் எல்லாம் என்னப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். நம்ம எந்த காலத்தில் பிறப்போம், எந்த காலத்தில் நம்ம வாழ்க்கை முடியும், நம்ம என்னென்ன செய்வோம், ஏது பண்ண மாட்டோம் அப்படின்றது சகலத்தையும் தெளிவாக தெரிந்த தேவன். அவர் நம்ம கைவிட்டு நம்ம விலகுகிற தேவனே கிடையாதுங்க. நம்ம தான் தேவனை விட்டு விலகி வந்து விடுகிறோம். உலகம் கைவிட்டுருச்சுன்னு நினைக்கலாம், தேவன் உங்களை கைவிட மாட்டாரு. அநேக காரியங்கள், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் கைவிட்டு போயிருக்கோம், ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த வேலை கைவிட்டு போயிருக்கோம். என்ன வந்தாலும் கவலைப்படாதீங்க, சகலத்தையும் சம்பூர்ணமாக தருகிற தேவன் உங்களுடன் உண்டு. அப்புறம் ஒரு சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் என்னை கைவிடவும் மாட்டேன், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பேசுதாமே, உலகத்தின் போராட்டத்திலே, உலகத்தின் கஷ்ட நஷ்டங்களிலே போராடி கொண்டிருக்கும் எங்களுடன் நீர் இருந்து எங்களை கைவிடாத தேவனாக நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது கருத்தை பிடித்துக் கொள்ளும் அனுபவத்துக்குள் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன உண்மையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவணை நீர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு அவர்கள் சொல்ல மாட்டோம் ஆண்டவரே. அந்த நிலையிலே விசுவாசித்து உண்மை பற்றி கொண்டு அவர் காரியங்களை நடத்த உதவி செய்ய மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் வேலைக்கு செய்பவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, வேலையிலே உயர்வுகளை கட்டிட மாட்டவரே. பார்க்கும் தொழிலை ஆசீர்வதிக்கும் அப்பா, ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறதுனால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.